வந்து குடிக்கலாமா வேண்டாமா? வசனம் சொல்லுது வாய்க்குள்ள போறது எதுவும் வந்து உங்களை தீட்டுப்படுத்தாது அப்படின்ட்டு சொல்லுது. அது வந்து நம்மளை தீட்டுப்படுத்தாதுன்னா அப்ப அது குடிக்கலாம் தானே பிரதர் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, எஸ், வசனம் சொன்னா அது சொன்னதுதான். வாய்க்குள்ள போற அந்த மது உங்களை தீட்டுப்படுத்தவே படுத்தாது. ஓகேவா? ஆனால் அது குடிக்கிறனால உங்களுக்கு ஒரு இன்பம் உண்டாகுது, அது குடிக்கிறனால உங்களுக்கு ஒரு களிப்பு வருதுன்னு உங்கள் மைண்டு முன்னாடியே முடிவு பண்ணுது பார்த்தீங்களா? அப்போவே உங்களுக்குள்ள பாவம் வந்துடுது. ஹல்லேலூயா. எப்போ தேவனை விட இனி ஒரு விஷயத்தில் நீங்கள் பிரியப்படுறீங்களோ, இனி ஒரு விஷயத்தில் உங்களுடைய ஆவலை செலுத்துறீங்களோ, இனி ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகாரம் செலுத்துறீங்களோ, அதை வாஞ்சிக்கிறீங்களோ, அப்போவே நீங்கள் தேவனை விட்டு இன்னொரு ட்ராக்ல வந்துடுவீங்க. அப்போவே பாவம் உங்களை மேற்கொள்றதுக்கு பிசாசு அதிகாரம் பெற்றுக்கொள்வான். ஓகேவா? அந்த மதுங்கிற விஷயம் வந்து உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஓகேவா? என்ன வசனத்தின்படி பார்க்கும்போது அதை நீங்கள் சுய நினைவாற்று இருக்கிறது தேவன் பிரியம் இல்லை. ஓகே, நீங்கள் சுயத்தில் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ண வேண்டிய நமக்கு கையில் இந்த பூமி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய அதிகாரத்தையே இழந்து இருக்கிறோம் இல்லையா? சுயம் அறியாது. அது வந்து தேவன்